Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 2022 ஹாஃப் வேலி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 33க்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், a shopkeeper buy 3 articles for 325 and 440 and 510. He is able to sell them for 350, 425 and 525 respectively. Find the gain or loss to the shopkeeper on the whole. ஸோ ஒரு ஷாப்கீப்பர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா மூணு பொருட்களை என்னென்ன ரூபாய்க்கெலாம் வாங்கியிருக்கிறாரு? 350, 425, 525 ரூபா கொடுத்து, மாற்றி சொல்லிட்டேன், 325, 450, 510 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அதை என்னென்ன விலைக்கெலாம் விற்றுருக்கிறாரு அப்படின்னா 350, 425, 525 இந்த ரேட்டுக்கெலாம் அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு, வாங்கி விற்றுருக்கிறார். இப்போ அவருக்கு மொத்தமாக லாபம் கிடச்சிருக்கா அல்லது நஷ்டம் கிடச்சிருக்கா அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக நீங்கள் என்ன செய்யணும், கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பாருங்கள், 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, விற்றுருக்கிறாரு. ஸோ விற்ற விலை 325 ரூபா அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இது சிபி, இது எஸ்பி, செல்லிங் ப்ரைஸ். எஸ்பி அதிகமாக இருந்தால் லாபம், ரைட்? முதல்ல அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அந்த விஷயத்தை புரியணும். எப்போவும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் தான் கழிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எஸ்பி மைனஸ் சிபி, எஸ்பி மைனஸ் சிபி. எஸ்பி எவ்வளவு? 350. சிபி எவ்வளவு? 325. 350லேருந்து 325 கழிச்சா 25. ஸோ சிபி அதிகமாக இருந்தால் இட் இஸ் ப்ராஃபிட். தெரிஞ்சுக்கோங்க, சிபி அதிகமாக இருந்தால் ஃபார்முலாவே இப்படி தான் ஞாபகம் வைக்கணும். சிபி அதிகமாக இருந்தால் இட் இஸ் ப்ராஃபிட். அப்போ 25 ரூபா லாபம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் 25 ரூபா லாபம், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கிறாரு, 450 ரூபாய்க்கு வாங்கி 425 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. இப்போ பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எது பெரிய வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூலேருந்து தான் நம்ம சின்ன வேல்யூ என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சிபி மைனஸ் எஸ்பி. அப்போ பார்த்தீங்கன்னா 450 மைனஸ் 425. இப்போவும் கழிச்சா என்ன கிடைக்குது, 25. ஆனால் இந்த 25 என்ன அப்படின்னா லாஸ். ஏன்னா வாங்கின விலையோட விற்ற விலை கம்மியாக இருக்குது, அதிக ரூபாய்க்கு வாங்கி கம்மியான ரூபாய்க்கு விற்றுட்டாரு. அப்போ அது கண்டிப்பாக லாஸ். ஸோ இது 25 ரூபா லாபம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் 25 ரூபா லாபம், ரெண்டாவது கேஸில் 25 ரூபா நஷ்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் கேஸ் பார்ப்போம். வெயிட், தேர்ட் கேஸ் பார்ப்போம். அங்கே என்ன இருக்குது, 510 ரூபாய்க்கு வாங்கி 525 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. இப்போ லாபம். அப்போ எஸ்பி மைனஸ் சிபி, 525 மைனஸ் 510. அப்போ எவ்வளோ ரூபா லாபம்? 15 ரூபா லாபம். ஓகே, இது மறுபடியும் ப்ராஃபிட். இப்போது ப்ராஃபிட் எல்லாம் ப்ளஸில் வச்சுக்கோங்க, லாஸ் எல்லாம் மைனஸில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 25 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு, ஸோ தட் இஸ் ப்ளஸ். ரெண்டாவது 25 ரூபீஸ் லாஸ் ஆச்சு, ஸோ தட் இஸ் மைனஸ். அகெயின் 15 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு, ஸோ தட் இஸ் ப்ளஸ். இப்போ ப்ளஸ் 25 மைனஸ் 25 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 15 இருக்கும். ஸோ 15 ப்ளஸில் இருக்குது, அப்போம்னா ப்ராஃபிட்டுன்னு அர்த்தம். அப்போது த ஹோல் டோட்டல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு எழுதிட வேண்டியதான். இவ்வளோதான். இப்போ நீங்கள் சென்டென்ஸாக மேக் பண்ணணும். ஸோ நான் இப்போ கொடுத்த சென்டென்ஸ்லாம் அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டிக்கிள், ரெண்டாவது ஆர்டிக்கிளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார் த செகண்ட் ஆர்டிக்கிள், தேர்ட் ஆர்டிக்கிளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார் த தேர்ட் ஆர்டிக்கிள் அப்படின்னு 3 லைன் எழுதிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடைசியாக த ஹோல் ப்ராஃபிட் அவ்வளோ எழுதுனா போதும். ஹோலுக்கு அங்கே ஸ்பெல்லிங் இருக்குது, கொஸ்டின்லேயே ஸ்பெல்லிங் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. த ஹோல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 15. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.